மலையாளத்திலேருந்து ஒரு மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் கடந்த வெள்ளிக்கிழமை வந்தது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. தமிழ் சினிமாவே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து படம் சூப்பர் ஹிட். வீக் டேஸ்ல கூட செகண்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு அந்த படம் அவ்வளவு ஒரு ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இத்தனைக்கும் அந்த படம் தமிழ்ல கூட டப் செஞ்சு வரல. ஸ்ட்ரைட்டாவே மலையாள படமா இங்க வந்திருக்கு. ஸோ ஒரு மலையாள படத்துக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். இத்தனைக்கும் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அந்த படத்தோட ஒரு 8 படம் தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 8 படமுமே தேரல. இந்த வாரம் அதாவது நேத்திக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல எதுவுமே டேக் ஆஃப் ஆகல. இந்த படம் மாத்திரம் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் தமிழ் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போறோம். படத்தோட கதை அப்படின்னு ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது கேரளாலேருந்து ஒரு டீம் ஒரு 10 பசங்க யங்ஸ்டர்ஸ் கிளம்பி ஒரு ட்ரிப் வராங்க நம்ம கொடைக்கானலுக்கு. கொடைக்கானல் அவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கப்ப இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னா நம்ம குணா பாறை தான் சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டுக்கு வந்த உடனே அந்த 10 பேரில் ஒரு பையன் டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். உடனே மற்ற பசங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்து கூப்பிடுறாங்க ஹெல்ப்புக்கு. பக்கத்தில் இருக்க ஒரு டூரிஸ்ட் கைடு, ஒரு கடைக்காரவங்க, அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2, 3 பேர் வராங்க. வந்த உடனே இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்துட்டான், காப்பாற்றணும் சார் அப்படின்னு உடனே, ஐயோ இதுக்குள்ளே யாருமே இறங்க முடியாது. ஒரு 900 அடி பயங்கரமான ஆழமான பாறை. கீழே வந்து ஒரு சூரிய வெளிச்சம் கூட தெரியாது. இதில் வரைக்கும் விழுந்தவங்க யாருமே உயிரோட வந்ததா கிடையாது. தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க, மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அவங்க கை விட்டாலும் பசங்களுக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்டை விட்டுட்டு போக மனசு இல்லை. உடனே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்ல போய் சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்தாங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த பையனுக்கு, அவனை காப்பாற்றினாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதைங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கதை. ஆனால் அது எவ்வளோ ஒரு கிரிப்பிங்காக சொல்லலாங்கிறத உண்மையிலே இந்த கேரளா டேரக்டரை பார்த்தா நம்ம கற்றுக்கணும். சிதம்பரம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் லீடாக யார் நடிச்சிருக்கா, சௌபின் சாகி அப்படின்னு ஒருத்தர் தான் லீடாக நடிச்சிருக்காரு. சுசின் ஷாம் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ படத்துக்கு வந்து பாட்டுன்னு பார்த்தா ஒரு பாட்டு தான். பட் ஆர்ஆர் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதை விட ஒரு ஹைலைட் என்னன்னா, படம் ஆரம்பிக்கிறப்பவே அந்த படத்தில் வந்து டைட்டில் காலில் நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கும் இசைஞானி இளையராஜாவுக்கும் ஒரு தேங்க்ஸ் போட்டுடுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த குணா அப்படின்னாலே குணா பாறைன்னு பேர் வந்தது அந்த படத்துக்கு அப்புறம் தான். ஸோ அதற்கு முன்னால் வந்து அந்த இடம் வந்து டெவில்ஸ் கிச்சன் இருந்திருக்கு. இந்த குணா படம் ஷூட்டிங் ஆகி இந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது குணா பாறைன்னு பேரே வந்திருக்கு. அதனால அந்த படத்துலேருந்து ஒரு ஹைலைட்டான பாட்டு அப்படின்னா கண்மணி அன்போட அந்த சாங்கை தான் அந்த கிளைமாக்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ கிளைமாக்ஸை நான் ஓப்பன் பண்ணால் அதை ரிவீல் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ நீங்கள் தேட்டரில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணணும். அதனால நான் அதை ரிவீல் பண்ணலை. ஆக்சுவலாக அந்த கிளைமாக்ஸில் அந்த பாட்டு வரும். ஆடியன்ஸ் எல்லாம் ஏந்து அப்படி ஒரு கிளாப் பண்ணுறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஸ்டா ஆனாலும் சரி, ஃபேஸ்புக், ட்விட்டர் எந்த தளத்துக்கு நீங்கள் போனாலும் எல்லா இடத்துலையும் மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தை பற்றி தான் ஒரு டாக்காக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு புதிய தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கூப்பிட்டு அந்த டீமையே பயங்கரமாக பாராட்டினாரு. நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதே போல் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், இப்படி பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அநேகமாக சூப்பர் ஸ்டார்லேருந்து அழைப்பு இந்த வாரத்தில் வந்துடும். ஏன்னா அவரும் ஈகிளாக இருக்கேன் படத்தை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதனால தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. இப்போவே தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. எங்கே டிக்கெட் கிடைச்சாலும் கண்டிப்பாக இந்த சாட்டர்டே சண்டே உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஒரு நல்ல படம். ஸோ இந்த மாதிரி படம்லாம் வந்து மலையாளத்தில் மட்டும்தான் வரும், அரிதாக வரும். நம்ம தமிழ் சினிமாவில் திருப்பியும் அரைச்சமாகவே அரைச்சி ஏன்டா தேட்டருக்கு போகிறோம், போய் அவங்க ஒரு 1000 ரூபாய் வேஸ்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு நிலைமையை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி படங்கள் அப்பப்போ வரதுனால தான் கொஞ்சம் சினிமா இண்டஸ்ட்ரியும் ஹெல்த்தோ ஒரு உயிர்ப்போட இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தயவுசெய்து மஞ்சுமெல் பாய்ஸை அழகாக பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சின்ன கதையை எவ்வளோ கிரிப்பிங்காக சொல்லலாங்கிறது சிதம்பரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லிடலாம், அந்த டீமுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். ஒரு ஃப்ரெஷர்ஸை, ஒரு டிபு ஆக்டர்ஸ்லாம் வச்சுட்டு அழகான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. மஞ்சுமெல் பாய்ஸ் இந்த நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் 4